பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை நாம் எப்படி ஜெயிக்க முடியும்? நாம் வாசித்த இந்த 1 யோவானில நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ அதை போலவே எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலைமையிலும் அவர் போன அதே வழியிலே நாம் பின்பற்ற வேண்டியது விசுவாசிகளாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே அன்பினாலும் பொறுமையினாலும் மன உருக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையிலே அவர்கள் அங்கே ஆணியடித்தார்கள், அவரை சித்திரவதை பண்ணினார்கள். ஆனாலும் கிறிஸ்து அந்த சிலுவையிலே சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அங்கே சொல்லி. பிரியமானவர்களே, இந்த பகுதியில தேவனால் பிறந்தவர்கள் தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும் என்றால் ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எது இந்த உலகத்திலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறது என்றால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. அப்ப இந்த விசுவாசத்தோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, இந்த விசுவாசத்தை நாம் அனுதினமும் எப்படி பேணி காக்கிறோம் என்பது மிக மிக அவசியமானதும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாகவும் காணப்படுகிறது. அவங்க பிரியமானவர்களே, இதே யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல எழுதுறாரு பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப யோவான் இங்கே சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை, இந்த சுவிசேஷத்தை நான் எதற்காக எழுதினேன் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக நான் இதை எழுதினேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்னது? இந்த யோவான் சுவிசேஷத்தை அவர் எழுதினது இதற்காகவே என்று நாம் இங்கே அறிந்து கொள்கிறோம். அங்கே ஒரு பகுதியை நீங்கள் பாருங்கள். 30வது வசனத்துல, இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறே அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷர்களுக்கு முன்பதாக செய்தார் என்று சொல்லி இங்கே துவங்குகிறார். அப்ப யோவான் சில அற்புதங்களை அல்லது அவர் செய்த அற்புதங்கள் 7 அங்கு எழுதுகிறார். இங்க சொல்லும் பொழுது, நான் எழுதினவைகள் மட்டுமல்ல இயேசு செய்த அற்புதம், இன்னும் அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அவைகளை எங்கே நாம் காண்கிறோம் என்றால் மற்ற சுவிசேஷங்களிலே காண்கிறோம் இல்லைங்களா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற மற்ற சுவிசேஷங்களிலே நாம் காண்கிறோம். அப்ப யோவான் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இவைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. அப்ப யோவான் இந்த பகுதியை சொல்லுவதன் மூலமாக தான் எழுதினதை மட்டும் அல்ல, அங்கே இயேசு செய்திராத மற்ற அற்புதங்கள் மற்ற சுவிசேஷ எழுத்தாளர்களும் எழுதியிருக்கிறார்கள். அவைகளும் எதற்காகவென்றால் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக இவைகள் அனைத்தும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் கையில வைத்திருக்கக்கூடிய இந்த வேதம் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு முக்கிய நோக்கம் உண்டு. அது என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் மூலமாக தான் ரட்சிப்பு, மறு ஜென்ம வாழ்க்கை, பாவம் மன்னிப்பு, மறுபடியும் பிறத்தல் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்ற அந்த ஒரு செய்திக்காக தான். அதுதான் மிக முக்கியமான செய்தி. எல்லாமே எங்கே எதை சுட்டி காட்டுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. அவரை விசுவாசிக்கும்படியாக மாத்திரமே இந்த முழு வேதாகமும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இங்கே யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார், இயேசுவானவர் 5வது வசனத்துல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்ப யார் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள். 5வது வசனத்துல, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்களால் தான் இந்த உலகத்தை என்ன செய்வாங்க தெரியுமா? ஜெயிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுநாதர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரு? அவர் பட்டயத்தினாலும் அம்பினாலும் அல்ல, தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு அன்பினாலும் பொறுமையினாலும் மன உருக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் என்ன செய்தார் தெரியுமா? இந்த உலகத்தை ஜெயித்தார். அவருடைய வழியிலே நாமும் பின்பற்றும்படியாக
அழைக்கப்படுகிறோம். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் மாத்திரமே இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும் என்றால் ஜெயிக்க முடியும். அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாசமானது அது கிரியுள்ள விசுவாசமாக என்ன செய்யணும் தெரியுமா? காணப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் அங்கே ரட்சிக்கப்படுகிறான், உண்மைதான். ஆனால் அதே சமயத்துல இந்த விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமாக யாக்கோபு புஸ்தகத்துல படிக்கிறோம். கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு கிரியையுள்ள விசுவாசிகளாக நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நேராக நாம் பயணப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் தோடு உள்ள உறவு ஐக்கியம், அதை நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து உணர்வடைவது மிக மிக அவசியம். இந்த விசுவாசத்தோடு உள்ள ஐக்கியம் என்ற தலைப்பின் கீழாக உங்களை வேதாகமத்திலே விசுவாசத்தோடு ஐக்கியமாயிருந்த பட்டியலை கொண்ட ஒரு புஸ்தகத்துக்கு நேராக உங்களை திருப்பும்படியாக ஆசைப்படுகிறேன். இருக்கக்கூடிய இந்த 2 வாரத்திலே அந்த புஸ்தகத்திலிருந்து இந்த விசுவாசத்தோடு உள்ள உறவு என்ற தலைப்பின் கீழாக பேச ஆசைப்படுகிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், அந்த விசுவாசத்தோடு ஐக்கியமாயிருந்த நபர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த புஸ்தகம் எது அப்படின்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம், இல்லைங்களா? நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் முழுவதும் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், விசுவாசத்தோடு உறவில் இருந்த நபர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள். இந்த விசுவாசத்தில் ஐக்கியமாய் நாம் இருந்தால் நாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியும், என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரமானது இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த விசுவாசத்தில் இருந்ததுனால அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அப்படியே அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப அந்த விசுவாசத்தினால அவங்க என்னவெல்லாம் செய்தார்கள் பாருங்கள். என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்ட அந்த விசுவாசம் எவைகளையெல்லாம் செய்ய வைக்கிறது என்று பாருங்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை வச்சு நம்ம என்னங்க செய்யறோம்? அன்னைக்கு அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, அற்புதமான காரியங்களை செஞ்சாங்க, அசாதாரணமான காரியங்களை செஞ்சாங்க. தங்கள் கிறிஸ்துவுக்காக, இந்த விசுவாசத்திற்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள், இந்த விசுவாசத்திற்காக இழந்தார்கள் என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை வச்சு நாம் என்னங்க செய்யறோம்? விசுவாசிகள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விசுவாசம் என்ன பலனை கொண்டு வந்திருக்கிறது, என்ன பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த விசுவாசத்தினாலே நாம் மற்றவர்களுக்கு என்ன நன்மையை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்பது மிக மிக அவசியம் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, நாம் இந்த விசுவாசத்தோடு எப்படிப்பட்ட உறவிலே இருக்கிறோம்? திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஏன் இந்த விசுவாசத்திலே நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால், எபிரேய ஆசிரியர் அதற்கான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Hebrews chapter 11 verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஏன் நாம் இந்த விசுவாசத்திலே அதிகமாக ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்னா, தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்றால், அதற்கு மிக 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 அவசியமானது என்ன தெரியுங்களா? விசுவாசம். எபிரேய ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எதை செஞ்சாலும் விசுவாசம் இல்லைன்னா, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. இப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது.
யாரெல்லாம் தேவனிடத்துல சேருகிறார்களோ அல்லது விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எத்தனை சதவீதங்க தேவனை விசுவாசிக்க வேண்டும்? எத்தனை சதவீதம் தேவனை விசுவாசிக்கலாம் இல்லைங்களா? எத்தனை சதவீதம் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் அப்படின்னா 30%, 50%, 90%, 99%. இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார் 100% கர்த்தரை நாம் என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசிக்கணும். 100% விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில இருந்த பொழுது தம்முடைய சீஷர்களை 3 வருடம் தம்முடைய சீஷர்களோடு கூட பயணித்தார். பயணித்த பொழுது அதிகமாக அவர்களுக்கு போதித்தது என்னவென்றால், நீங்க வேதாகமத்தில் படிப்பீர்கள் என்றால், அதிகமாக அவர்களுக்கு போதித்தது அவர்கள் இதில் வளர வேண்டும் என்று ஆண்டவர் ஆர்வம் கொண்டது விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம். எல்லா இடத்திலும் இந்த விசுவாசத்தை குறித்து அவர்களுக்கு அங்கே போதித்துக் கொண்டே சென்றார். தன்னை விசுவாசிக்கும்படியாக அவர் அதிகமாக விரும்பினார். ஆனால் இந்த சீஷர்கள் ஏனோ அநேக சமயத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதத்தை நேரடியாக கண்டிருந்தும், அவருடைய நேரடியான உபதேசத்தை பெற்றிருந்தும், அவரோடு கூட இருந்த இந்த சீஷர்களுக்கு அநேக நேரங்களில் விசுவாசமே இல்லை. ஆண்டவர் அதை கடிந்து கொள்ளுகிறார். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்குவின் புத்தகம், மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? நம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் எத்தனையோ முறை தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தோம். இவர் தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருந்தோம். அவருடைய விசுவாசமானது அற்ப விசுவாசமாக இருந்தது. என படிக்கிறோம், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அநேக சமயத்துல ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த சீஷர்களைப் போலவேதான் அநேக சமயத்துல நாம் அவிசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம், பயப்படுகிறோம். சில பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் குன்றி போகிறது. ஆண்டவர் மேல் 100% வைக்க வேண்டிய விசுவாசமானது குறைந்து போய்விடுகிறது பிரியமானது. ஆனால் சுவிசேஷத்திலே பார்க்கும் பொழுது இந்த சீசர் இல்லாதவர்கள், நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர் இல்லாத கொஞ்சம் பேரு தங்க வாழ்க்கையில ஆண்டவரை 100% என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்பினாங்க. அவர்களை பற்றி நாம் பல இடங்களிலே படிக்க முடியும். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். யாருங்க இந்த பெண்? இவங்க இயேசுநாதருடைய சீசர்கள் கிடையாது. இவங்க யார் தெரியுமா? ஒரு புறஜாதி ஸ்திரீ என்று நாம் படிக்கிறோம். அந்த பெண்மணி இயேசு கிறிஸ்துவின் மேல 100% என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்பிக்கை வச்சாங்க. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை குறிச்சு யாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தைய இந்த இந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. என்ன தெரியுங்களா? 28வது வசனத்துல நாம் படிக்கிறோம், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. பெரிய விசுவாசம். ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்றாரு, உங்க விசுவாசம் எங்க போச்சு? அற்ப விசுவாசிகளே என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த புறஜாதி ஸ்திரீயை பார்த்து சொல்றார், உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அதே போல மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே பாருங்கள். மார்க்கு 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. யார் இது அப்படின்னா, அங்கே 12 வருஷ காலமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை குறித்து நாம் இங்கே பார்ப்போம். அவள் தன் வாழ்க்கையிலே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆண்டவர் மேல முழு தன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செஞ்சா தெரியுமா? அவள் முழுமையாய் நம்பினாள் என்று சொல்லி நான் பார்ப்போம். இப்படி நம் வேதாகமத்திலே எத்தனையோ நபர்களை குறித்து நாம் படிக்க முடியும். அவர்கள் எல்லாரும் தேவனாலே அவருடைய விசுவாசத்திற்காக மெச்சிக்கொள்ளப்பட்டார். ஆனால் இப்படி ஒரு புறம் இருக்கும் பொழுது யோவான் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை பாருங்கள். யோவான் 12:37.
அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கவனித்தீர்களா? யாருக்கு முன்பதாக? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக இவர்களை தேடிதான் ஆண்டவர் வந்தார். இவர்களிடத்திலே தான் அதிகமான அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த வார்த்தை கவனித்தீர்களா? அநேகமானவர்கள் அவர் இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரை என்ன செய்யல தெரியுமா? அவர்கள் விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி நாம் இங்கே படிக்கிறோம். 42வது வசனம், ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்திற்கு புறம்பாடாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்ப இன்னைக்கு இந்த வார்த்தையானது நமக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. அநேக அதிகாரிகள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். ஆனால் என்ன செய்யல தெரியுமா? பப்ளிக்கா அறிக்கை பண்ணல. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மேல் விசுவாசம் வைக்கிறேன் என்கின்ற அந்த அறிக்கை செய்யவே இல்லை. ஏனென்றால் அவர்கள் உலகத்தின் மேன்மையை தேடினார்கள். ஐயோ, இந்த இயேசுவை நம்ம அறிக்கை செஞ்சுட்டா, நான் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டா என்னை என்ன நினைப்பாங்க? சமுதாயத்துல என்னை எப்படி பார்ப்பாங்க? என்னுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசு. ஆனா இந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னா என்ன நினைப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு காரியத்திற்காக அவர்கள் அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் எபிரேயர்ல படிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். வெறுமனே இருதய இந்த விசுவாசமானது அது கிரியைகளிலே வெளிப்பட வேண்டும். விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இருந்தா போதாது. யாக்கோபு சொல்லுகிறது போல அதை கிரியையிலே நீ வெளிப்படுத்தாவிட்டால் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? ஆகவே முதலாவதாக நாம் இங்கே கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவனிடத்தில் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் உதவியாக இருப்பது விசுவாசமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாட் டு பிலீவ், எதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு 6ஆம் வசனத்திலே விடை அங்கே வருகிறது. பாருங்கள், 6வது வசனத்துல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். முதலாவது எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் அவங்க பிரதர் அந்த மியூட் போட்டுருங்க. காமராஜ் பிரதர் மியூட்ல போட்டுருங்க. நாம் இயேசு கிறிஸ்து உண்டென்பதை என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4.1% மாணவர்கள் இயேசு கிறிஸ்து, அதாவது ஏத்திஸ்ட், அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அதுல அடுத்ததாக 28.8% மாணவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். மற்ற சதவீதம் எல்லாம் மற்ற பிற மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுல 28.8% நீங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கூடியவர்கள் அப்படின்னு சொன்னா மிக மிக குறைந்த சதவீதம் உள்ளவர்களே காணப்படுகிறார். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிறது என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அதை அநேகர் என்ன செய்கிறது இல்லைன்னா விசுவாசிக்கிறது இல்லை. பெயர் அளவிலே எப்படி இருக்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பெயர் அளவிலே கிறிஸ்துவத்துக்குள் இருந்துவிட்டு சென்று விடுகிறார்கள். ஏதோ சபைக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை வரணும், போயிடணும் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்கிறார்களே ஒழிய கிறிஸ்துவுக்கு இந்த விசுவாசத்தின் மூலமாக அங்கே தேவனை பிரியப்படுத்த வேண்டும், பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று நாட்டம் உள்ளவர்கள் குறைவாக தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விசுவாசத்தை நமக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தால் போதாது. இதை அடுத்த சமுதாயத்திற்கு, அடுத்த வாரிசுக்கு
நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தேவன் உண்டு என்பதை, இயேசு கிறிஸ்து மெய் தேவன் என்பதை கடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. தோமா இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், யோவான் 20ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அங்கே தோமா சொல்லுகிறார், நான் அவரை என்ன செய்ய மாட்டேன்னா, நீங்க உயிர்த்தெழுந்தீங்கன்னு சொல்றீங்க, நான் அவரை பார்த்தால் ஒழிய நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே தோமா சொல்லுகிறார். அப்பொழுது 27வது வசனத்துல நாம் படிக்கிறோம், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசியாயிரு, நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை நம்பு, என் மேலே விசுவாசமாயிரு, நான் சொன்ன வார்த்தைகளை விசுவாசி என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு இந்த தோமாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், 100% ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்ப வேண்டும். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். அநேக சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியா இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடைகள், நம்முடைய செயல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே உயிர்த்தெழுந்தாரா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் நம்முடைய வாழ்க்கை நாம் நடத்துகிறோமோ என்ற பயம் நமக்கு கிறிஸ்துவ உலகத்திலே காணப்படுகிறது. அநேக சமயத்திலே செத்துப்போன இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதை போல நம்முடைய விசுவாசம் இந்த தோமாவை போல அற்ப விசுவாசமாக, அவிசுவாசிகளாக நாம் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 27வது வசனத்துல, be a believer, விசுவாசியா இரு என்று சொல்லி இங்க சொல்லுகிறார். 29வது வசனத்துல, அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரிங்களா? யார் அங்கே பாக்கியவான்கள் அப்படின்னா, காணாமல் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் உண்மையான பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த பாக்கியவான்களாக இருக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது இல்லை, ஆனால் அவர் உண்டு என்றும், அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் பிதாவின் வலது வாரசத்திலே வீற்றிருக்கிறார், அவர் மறுபடியும் திரும்பி வருவார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை இந்த பகுதியானது நமக்கு மிக தெளிவாக சித்தரிக்கிறது. ஆகவே நமக்கும் விசுவாசத்திற்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்படி என்றால் என்ன செய்யணும்? தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது என்ன விசுவாசிக்கணும் அப்படின்னா, அதே பகுதியை பாருங்கள், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். 6வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். தேட வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டுள்ளது இல்லைங்களா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு தேட வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறேன் என்று மனதிலே நினைப்பதல்ல, மனதிலே நினைத்தால் மாத்திரம் போதாது, அதை வாழ்விலே என்ன செய்யணும்னா செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு உதாரணத்தை நாம் வாசிப்போம். ஏற்கனவே நாம் படித்தோம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல 25வது வசனம். மார்க் 5:25. இந்த 12 வருஷமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை குறித்து, அவருடைய விசுவாசத்தினுடைய அந்த வளர்ச்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். She believed in her heart. அவள் முதலாவது தன் மனதிலே விசுவாசம் கொண்டார். அங்கே அந்த வசனத்தை பாருங்கள். 27வது வசனத்துல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, முதலாவது விசுவாசம் இருதயத்திலே வருகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தேடி சென்றால், நம்பினால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்கின்ற அந்த விசுவாசம் மனதிலே ஏற்படுகிறது. ஏற்பட்ட விசுவாசம் மனதிலேயே நின்று விடவில்லை. என்ன நடந்தது? 28வது வசனத்திலே, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உட்கார்ந்துட்டே இருந்தா அது உண்மையான விசுவாசம் கிடையாது. விசுவாசம் என்ன செய்கிறது என்றால், அவளை உந்தி தள்ளுகிறது, முன்னேறி செல்லும்படியாக செய்கிறது, அவள் செயல்படும்படியாக செய்கிறது. என்ன நடந்தது? அவள் எழுந்து புறப்பட்டு போகிறாள். எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எப்படியாச்சும் நான் அவரை தொடணும் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாட்டை பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்தாது, அதற்கான முயற்சி எடுக்கணும். அதை தான் நம்ம இங்கே எபிரேயரில் நாம் படிக்கிறோம்.
தேவனிடத்தில், அதாவது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஏதோ நான் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு அல்ல. விசுவாசத்திற்கான முயற்சி, விசுவாசத்தினுடைய முயற்சி நமக்கு அவசியம். கர்த்தரை நாம் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த 18 வருஷ 12 வருட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் என்ன செய்தாள் என்றால், விசுவாசத்தை மனதில் மட்டுமல்ல, அதை செயல்படுத்தினால் எழுந்து போனாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 34வது வசனத்தை பாருங்கள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, நீ சுகமா வேதனை நீங்கி சுகமாக இரு என்றார். அவள் அவரை விசுவாசத்தபடியே அவள் என்ன செய்தாள் என்றால், சுகத்தை அவள் பெற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசம் செயல்பாடு இல்லாத ஒரு இடத்துல அங்கே பலன் கிடைப்பதில்லை, எந்த பதிலும் கிடைப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய செயல்பாடு மிக மிக அவசியம் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்ப நாம் என்ன செய்யணும்? அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று நாம் என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் படிக்கிறோம். இப்பொழுது இந்த விசுவாசத்திலே ஐக்கியமாயிருந்த முதலாவது நபரை பற்றி 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் யாரை பற்றி சொல்லப்படுகிறது என்றால், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இதை எபிரேய ஆசிரியர் இந்த விசுவாசத்தினாலே என்று ஆரம்பிக்கும் பொழுது முதல் உதாரணமாக யாரை கொண்டு வருகிறார் என்றால், ஆபிரகாமை அல்ல, மாறாக ஆபேலை இங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இங்கே முதலாவது அவர் கொண்டு வருவது ஆபேலை இந்த இடத்திலே கொண்டு வருகிறார். ஒரு வீட்டிலே 2 வகையான குணம் படைத்த நபர்களை இங்கே நாம் பார்க்கிறோம். யாருடைய வீட்டிலே? ஆதாமினுடைய வீட்டிலே 2 வகையான நபர்களை இங்கே பார்க்கிறோம். ஒன்று விசுவாசமுள்ள ஒரு மனிதன், விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். கவனித்தீர்களா? விசுவாசம் உள்ள ஒரு மனிதன், விசுவாசம் இல்லாத ஒரு மனிதன். இந்த விசுவாசம் உள்ளவன் தான் யார் என்றால் ஆபேல். விசுவாசம் இல்லாதவன் அங்கே காயினாக இருக்கிறான். இந்த இருவருக்குமே இருவருடைய பெற்றோர்கள் யார் என்றால் தேவ பயமுள்ள ஒருவராக இருந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் அங்கே தேவ பக்தியுள்ள ஒருவராக காணப்பட்டார்கள். பாருங்கள், ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். இங்கே இந்த ஆதாமும் ஏவாளும் அங்கே பாவம் செய்திருந்த போதிலும் தேவனுக்கு பயந்தவர்களாகவும் தேவனை சேவிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அவர்கள் தேவனை முகமுகமாக கண்டவர்களாக இருந்தார்கள். இந்த ஆதாம் ஏவாளும் நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு, ஆபேலுக்கும் காயினுக்கும் தேவனை பற்றி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார் என்பதை எல்லாம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். தேவனை கனப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்கள், அதனாலேதான் இந்த 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வரக்கூடிய நிகழ்வை பார்க்கும். இது எப்படி அவர்களுக்கு வந்தது அப்படின்னா, அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அங்கே சொல்லிக் கொடுத்தார்கள். அதனாலேதான் காயினும் ஆபேலும் என்ன செய்தார்கள் என்றால் கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வருகிறதை பார்க்க. நியாயப்பிரமாணத்திலே தான் நாம் என்ன படிக்கிறோம் என்றால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கட்டளையாக என்ன செய்யப்படுகிறது என்றால் அங்கே கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது? நியாயப்பிரமாணத்தின் காலத்திலேதான் அங்கே வருகிறது. ஆனால் அதற்கு முன்பதாகவே கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த காரியமானது இங்கே ஆதாமுடைய குடும்பத்துல அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே தேவனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால், தேவனுடைய அங்கே காரியங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால், கொடுத்தலை பற்றி சொல்லித்தரக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால், முதலாவது எங்க தெரியுமா? குடும்பமாக இருக்கிறது. ஆதாமினுடைய குடும்பத்துல அங்கே தன் பிள்ளைகளுக்கு அவர்கள் கொடுப்பதை பற்றி என்ன செய்தார்கள் என்றால் கற்றுக் கொடுத்தார்கள். ஆகவே கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் அது குடும்பமாக இருக்கிறது. முதலாவதாக இங்கே எதிலிருந்து கொடுத்தார்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர்கள் தாங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த வேலையிலிருந்து வந்ததை என்ன செய்தார்கள் என்றால் தேவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சத்தியம் என்றால், ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு எதையுமே கொடுக்கவே இல்லை. நீங்கள் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1ஆம் அதிகாரம் மற்றும் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதாம் எதையுமே தேவனுக்கு கொடுக்கவே இல்லை. மாறாக தேவன்தான் எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்தார் என்று அங்கே ஆதியாகமம் 1-2 புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். என்ன ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-27 வரையுள்ள வசனங்களில் இதை படிக்கும் பொழுது, ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக மனிதன் என்ன செய்தார் என்றால் படைத்ததை நாம் பார்க்கிறோம் இல்லையா? எதுக்காக ஆண்டவர் கடைசியாக மனிதனை படைத்தார் அப்படின்னா, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கிவிட்டு, அதாவது மனிதனுக்கு கொடுக்கும்படியாக எல்லாத்தையும் படைத்துவிட்டு கடைசியிலே மனிதனை உருவாக்கி எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் யாருக்கு கொடுத்தாருன்னா மனிதனுக்கு, ஆதாமுக்கு அங்க என்ன செய்கிறார் என்றால் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர்! அது மட்டுமல்ல, 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவர் ஏதேன் தோட்டம் என்கின்ற அந்த அழகான தோட்டத்தை அங்கே உண்டாக்கி அதை மனிதனுக்கு என்ன செய்தார் தெரியுமா? கொடுக்கிறார். அப்புறம் அங்கே 4 நதிகள் ஓடுகிறதை பார்க்கிறோம். அந்த நதிகளையும் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடி, கொடிகள், பழங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அங்கே மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டாக்கி அதையும் ஆதாமுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் முதலாவது இந்த பண்பை நமக்கு காட்டினவராக இருக்கிறார். அவர் எதையும் காட்டாமல் நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்ப்பது அல்ல. அவர் எல்லாவற்றையும் செய்து இப்பொழுது நம்மிடத்திலே என்ன கேட்கிறார்னா, நான் எப்படி இருக்கிறேனோ அதை போல நீங்களும் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நம்முடைய தேவன் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது கொடுத்தது யார் என்றால் தேவன் தான் கொடுத்தார். இப்ப நாம் இங்க பார்க்கிறோம், தேவன் நம்மிடத்திலிருந்து பெறாமல் அவரால் எதையும் அவர் வாழ முடியாதா அப்படின்னா, ஏன் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்? ஏன் தேவன் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார் அப்படின்னா, நாம் கொடுக்கவில்லை என்றால் அவரால் வாழ முடியாதா அப்படின்னா இல்ல. நாம் கொடுக்கவில்லை என்றால் அவர் தரித்திரராயிடுவாடா அப்படின்னா இல்ல. 50ஆம் சங்கீதத்துல நாம் படிக்கும் பொழுது, 50ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலிருந்து நீங்க பாருங்க. சங்கீதம் 50 10வது வசனம். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருக ஜீவன்களும் என்னுடையது. அந்த வசனம் ஃபுல்லா நீங்க படிப்பீங்கன்னா, ஆண்டவர் இது எல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். 13வது வசனத்துல, நான் எருதுகளின் மாம்சத்தை புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தத்தை குடிப்பேனோ? எப்பா, நீ எனக்கு சாப்பாடு போடலைன்னா அல்லது நீ எனக்கு காணிக்க கொண்டு வரலைன்னா நான் என்ன பசினால இறந்து போயிடுவேன்னா, நான் தரித்திரம் ஆயிடுவேன்னா? அப்ப தேவன் எதற்காக நம்மிடத்திலிருந்து கேட்கிறார் அப்படின்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. தேவனில் இருந்த சிந்தை நம்மில் இருக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி கொடுக்கக்கூடிய பண்புள்ளவராக இருக்கிறாரோ
அதை போலவே நாமும் அவரை போல கொடுக்கக்கூடிய பண்புள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 50:14 பாருங்கள். 50ஆம் சங்கீதம் 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி எதை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னா ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே விரும்புகிறார். உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல படிக்கும் பொழுது உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து தேவனை என்ன செய்யுங்கள்? ஆராதியுங்கள். நம்மை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் விரும்புகிறார். இதைதான் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இப்ப நாம இங்க ஆதியாகமம் புஸ்தகத்துல நாம் படிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல இருவரும் என்ன செய்தார்கள் என்றால் தேவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுத்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றி அவள் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் என்ன செய்யலன்னா அங்கீகரிக்கவில்லை என்று நாம் இங்கு படிக்கிறோம். அங்கே நாம் படிக்கும் பொழுது ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். 5வது வசனத்துல காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன் அப்படின்னா அதற்கான விளக்கத்தை தான் எபிரேய ஆசிரியர் கொடுக்கிறார் 11ஆம் அதிகாரத்துல. அங்கே விசுவாசத்தினாலே என்று நாம் தேவன் ஏன் ஆபேலுடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், ஏன் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா ஆபேல் அங்கே எபிரேய ஆசிரியர் சொல்கிறார் விசுவாசத்தினாலே ஆபேல் என்ன செய்தான் தெரியுமா? கடவுளுக்கு அங்கே கொடுத்தான். அப்ப ஆதாமும் அவருடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா தேவன் எங்களுக்கு கொடுத்தார், நாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். விசுவாசத்தின் துவக்க புள்ளியாக ஆதாமை அல்ல, மாறாக ஆபேலை இங்கே கொண்டு வந்து எபிரேய ஆசிரியர் நிறுத்துகிறார். முதல் விசுவாசி அப்படின்னா யார் தெரியுங்களா? ஆபேலாக அங்கே இருக்கிறார். ஆபேலுடைய பலி மேன்மை அடைந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பலியை மேன்மையாக்குவது எது என்றால் விசுவாசமாக இருக்கிறது. ஆபேலுடைய பலி மேன்மையானது என்று அறியப்பட்டதன் காரணம் ஆபேலுடைய விசுவாசம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு மேன்மையானதை செலுத்த வைப்பது எது? அங்கே எபிரேயர்ல படிக்கிறோம். அவன் அங்கே மேன்மையானதை செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப மேன்மையானதை செலுத்த வைப்பது எது அப்படின்னா விசுவாசமாக இருக்கு. ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று நாம் படிக்கிறோம். அப்ப நீதிமான் என்று சாட்சி பெற வைத்தது எதுவென்றால் விசுவாசமாக இருக்கிறது. தேவனே அவனுடைய செயலை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்ப தேவனே ஆபேலை குறித்து இந்த நற்சாட்சி சொல்ல வைத்தது எதுவென்றால் விசுவாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு ஆண்டவர் ஆபேலை குறித்து அங்கே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி கொடுத்தார். நீதிமான் என்று சாட்சி கொடுத்தார். அவன் உன்னதமான பலியை அவன் என்ன செய்தான் என்றால் செலுத்தினான். தேவனுக்கு பிரியமான மேன்மையான பலியை செலுத்த அவனுக்கு உதவி செய்தது விசுவாசமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்முடைய விசுவாசமே நம்மை மேன்மையாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மை கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக்கக்கூடியதாக இருக்கு. ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த மாலை வேளையிலே நம்முடைய விசுவாசத்திற்கும் நமக்கும் அந்த உறவு எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் யோசித்து பார்த்து நாம் முன்னேறி செல்வோம். இந்த விசுவாசத்தை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. முடிவு ஜெபமாக சகோதரர் சுப்பராஜ் அவர்கள். வாய்ஸ் பிரேக், வேற மார்க் பண்ணுங்க. முடிவு ஜெபமாக சகோதரர் அருண்கனி அவர். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரை, கர்த்தாவே, நன்மையான இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறோம், போட்டுக்கிறோம்ப்பா. இந்த மாலை வேலையிலும் ஒரு சிறு கூட்டமாக தேவனை கர்த்தாவே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கர்த்தாவே கேட்கும்படியாக இந்த இணையதளத்தின் வாயிலாக கொடுத்த பாக்கியத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம்ப்பா. கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து நினைத்து நாங்கள் நன்றியோடு உங்களை ஜெபிக்கிறோம், போட்டுக்கிறோம்ப்பா.
எங்களுடைய பாரங்களை சோம்பராக எங்களுடைய தாகங்களை தீர்ப்பவராக எங்களுக்கு போதுமானவராக எங்களை நடத்தி வருகிற மேன்மையான உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் போற்றுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக நீ பாராட்டின எல்லாவித நன்மைகளையும் நினைத்து இந்த வேலையிலும் துதிக்கிறோம் போற்றுகிறோம்ப்பா. இப்பொழுதும் கூட கத்தாவே உங்களுடைய தாசன் மூலமாக தொடர்ந்து கத்தாவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கத்தாவே என்னுடைய ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது என்று அநேக காரியங்களை தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கும்படியாக தேவன் சிவபார்த்து வருகிறேன். அருமையான ஒரு தலைப்பிலே கத்தாவே விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆமராஜா, அப்படியாக